ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் நம்மளோட மணிச்சந்திராவை காப்பாற்றுறதுக்காக நிறைய பிளான்கள் போடப்படுகிறதா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் மார்க்கள் எல்லாருக்குமே கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வாரம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே இன்னைக்கு ஃப்ரைடே ஃபஸ்ட்டு ப்ரோமோவாகவே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணியோட ப்ரோமோ. எஸ், கிட்டத்தட்ட ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எல்லாமே பேசி முடிக்கப்பட்டிருது. அப்படி இருந்தாலுமே கூட இன்னைக்கு காலையில் மறுபடியுமே மணி அதை பேசி நடந்து முடிஞ்ச ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பற்றி ரவீனா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது தான் ப்ரோமோவாகவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்த எல்லா பேரண்ட்ஸுமே நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே கூட மணிக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணப்பட்டுதா அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பிக் பாஸ் சைடில் இருந்து நம்மளோட ரவீனாவோட ரிலேட்டிவ்ஸ் மணியை நிறைய திட்டும் போதும், மணியை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தா போதும், இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வெளியே இருக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையுமே சொல்லி முடித்து அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி முடித்து ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது தான் பிக் பாஸ் சைடில் இருந்து நான் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் சார் மொத்தமே சொல்லிட்டாங்களே சார், இதுக்கப்புறம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஃபுல்லாகவே நேற்று மணி ரொம்பவே பாவமான ஒரு ஆள், ஏன்னா இவ்வளோ திட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி மணிக்காக அவ்வளோ சிம்பத்திகள் இன்டர்நெட்டில் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ எப்படியாவது மணியை டாப் 5 டாப் 3லையாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிபி சைட்லேருந்து ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற டவுட்கள் இது மூலமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வாட்டி இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் எதுக்கு மணிக்காகவே ஒரு புது ப்ரோமோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறத பார்த்தா மணிக்காக ரவீனாவை கூட இந்த வாரம் நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல்கள் தான் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மணி நேற்று ரொம்பவே திட்டு வாங்கியிருந்தாரு அவங்க அம்மா கிட்டே அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சைனில் இது ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனாக தான் இருக்குது. எல்லார் வீட்டிலேருந்துமே தங்கச்சி அக்கா ஒரு சில பேர் வந்துருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட ரவீனா ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி இன்னொருத்தர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.